ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஃப்ரீயாக பர்கர் எப்படி சாப்பிட்றது, மெக்டானல்ட்ஸ்லேருந்து ஃப்ரீயாக நம்ம பர்கர் எப்படி வாங்கி சாப்பிட்லான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக எதுவும் பண்ண தேவையில்லைங்க. அது எப்படா ஃப்ரீ அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. இது நார்மலி நம்ம எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கிறது தான். சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்துருக்கேன். சரிங்களா? மெக்டானல்ட்ஸ்னு டைப் பண்ணணும். நம்ம நார்மலாக எம்சின்னு டைப் பண்ணாலே போதும். டைப் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா, முதல்ல இருக்கிற ஆப்ஷன் தான் இது. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இன்ஸ்டால் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து 22.32 MB தான். ரொம்பவும் பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை, மீடியமான ஃபைல். இது லோட் ஆகட்டும். லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓப்பன் ஆன பிறகு இப்போ வந்து அதாவது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஓப்பன் செய்யணும். ஓப்பன் செஞ்சுட்டு செலக்ட் யுவர் கண்ட்ரின்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் கொடுக்குறோம். ஸோ பார்த்துக்குங்க, இந்த இடமெல்லாம் இந்த ஃப்ரீ ஆஃபர் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான். இதில் கொடுத்துருக்கிற குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போது நான் இருக்கிறது சவுதி. ஓகேங்களா? இந்த செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுக்கணும். சரிங்களா? சாரி, செகண்டாக இருக்கிறது இல்லை, முதல் இருக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த முதல் சென்ட்ரல் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு எழுதியிருக்குங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் அதாவது இதில். சரிங்களா? சவுதி அரபுக்கு இது மட்டும்தான். ஒரு நிமிஷம், கண்ட்ரி வந்துட்டு காட்டி கொடுத்துருந்தேன், இதுதான். ஓகேங்களா? இது கிளிக் கொடுத்துக்குங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும், அரபிக், இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ், அதனால் நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுப்போம். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா? இது ஸ்கிப் கொடுத்துருங்க. இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ரெஜிஸ்டர் நவ். ஓகேங்களா? அண்ட் கெட் தி பெஸ்ட் ஆஃபர் ஃபார் மெக்டானல்ட்ஸ். ஓகே, ரெஜிஸ்டர் கொடுத்துடலாம். கிரியேட் அக்கௌண்ட். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது. சரிங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்பர் வந்துட்டு கொடுத்துட்டு gmail.com. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வார்த்தை கேபிட்டலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்மாலில் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேபிட்டலில் 2-3 வார்த்தை எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நம்பர்ஸ், உங்களுக்கு எந்த நம்பர் ஞாபகம் இருக்குமோ அது. அடுத்தது ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஓகேங்களா? அடுத்தது இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு ரெண்டாவதாக இருக்கிறது. சரிங்களா? இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை ஓகே கொடுத்த பிறகு கிரியேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த பிறகு இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டியது என்னென்னா, டைரெக்டாக இங்கே ஒரு மேலே குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி வந்த பிறகு இங்கே ரெஜிஸ்டர்னு இருந்த அந்த ஆப்ஷன் இப்போ காணும். சரிங்களா? இப்போ ஃப்ரீ பர்கர் எங்கடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 கோடு சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில், அதை ஓகே கொடுங்க. ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் ஓகேங்களா, ஆஃபர்ஸ்னு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட கடைசியில் வந்துடுங்க. கடைசியில் வந்த பிறகு ஒரு நிமிஷம், இந்த வாட்டி கடைசியில் இல்லை, பார்க்குறேன். ஒரு நிமிஷம், எங்கே இருக்குன்னு, இங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரீன்னு எழுதியிருக்குங்களா, இந்த ஆப்ஷன் இங்கே பாருங்கள். எல்லாத்துலேயும் அமௌண்ட் போட்டிருக்கு. இது இவ்வளோ ரியாலு, இது இவ்வளோ ரியாலு, இது இவ்வளோ ரியால்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் யுவர் மக் சிக்கன், ஓகேங்களா, சாண்ட்விச் ஃபார் ஃப்ரீ.
இது வந்து நீங்கள் எப்படிடா நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஓப்பன் செஞ்சு இந்த ஆப்ஷன் வந்த பிறகு இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்த பிறகு ரெட் கலரில் ரீடம்னு எழுதியிருக்கு ஓகேங்களா? இந்த ரீடம் வந்துட்டு நீங்கள் இப்போ கிளிக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மெக்டானல்ட்ஸ்க்கு போங்க. எந்த ஒரு மெக்டானல்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த பிரான்ச்சு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட அங்கே கேஷியர் இருப்பாங்கள்ல கவுண்டரில், அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த ரீடம் கொடுப்பாங்க சரிங்களா? நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், அதனால் நான் கொடுத்தா எனக்கு வராது. இருந்தாலும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். வந்தால் என்னுடைய லக்கு தான் சரிங்களா? நீங்கள் கொடுத்த பிறகு என்ன ஏதுன்னு பாருங்கள். நான் இப்போது ரீடம் கொடுக்குறேன். ஆர் யூ இன் ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ரெடி டு ரீடம் திஸ் ஆஃபர் நவ்? ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்களான்னு கேட்குது. யூ வில் ஒன்லி ஹாவ் 5 minutes டு ரீடம் யுவர் ஆஃபர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஏன் அது உள்ளே போய் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுங்களா? ஏன்னா நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வாங்கியே ஆகணும் சரிங்களா? அதனால தான் நான் உங்களை முதல்ல கடைக்கு போங்க, அவங்கக்கிட்ட இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை நீங்கள் 5 கிளிக் கொடுத்துட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற மெக்டானல்ட்ஸ்க்கு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போயும்ட்டீங்க சரிங்களா? அப்படியே நீங்கள் போயிட்டாலும் ஒருவேளை கஸ்டமர்ஸ் யாராவது லைனில் நின்று இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க பின்னாடி வெயிட் பண்ணும்போது இந்த டைம் முடிஞ்சிட்டால் அப்புறம் அந்த பர்கர் கிடையாது சரிங்களா? அது எக்ஸ்பயர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன் பாருங்கள். எனக்கு வந்து வருமா இல்லையான்னு தெரியாது. ஓஹோ வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா 25 டிசம்பர் இன்னைய டேட்டு போட்டு இதில் வந்திருக்குது ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைம் ஓடிட்டுருக்கு ஓகேங்களா? 5 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமுக்குள்ளே இப்போ நான் வந்துட்டு போனேன்னா வாங்கிக்கலாம். ஆனால் என்னால் போக முடியாது, ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய ரூமில் இருக்கேன் ஓகேங்களா? அதனால் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்குங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர் இருப்பாங்க இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் சம்பளம் பற்றாக்குறையாக இருக்கலாம். ஸோ அந்தமாரி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? இந்தமாரி உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர், அதுவும் இல்லாமல் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுறதால நீங்கள் இந்த ஃப்ரீக்காக தான் இது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதில் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி மெக்டானல்ட்ஸ்லாம் போயிட்டு வர்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆஃபர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக கடைக்கு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். இது மூலயமா நீங்கள் பார்த்துட்டு இதை காமிச்சு நீங்கள் வாங்க போனீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை காமிச்சு வாங்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் ரீடம் கொடுத்தா போதும். அதாவது 9 ரியாலுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 ரியால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9 ரியால் இருந்தாலும் இதை சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா? இது டேரெக்டாக இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 18 ரியால். அதனால் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி மெக்டானல்ட்ஸு போகிறவங்க வர்றவங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? என்னோடய டைம் பாருங்கள் முடிய போகுது. இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு தெரியல. பார்த்திங்களா 3 நிமிஷம் 25 செகண்ட் இன்னமும் எனக்கு இருக்குது. ஆனால் நான் போக விரும்பலை சரிங்களா? இதேமாரி நான் 2-3 வாட்டி வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் இதை நம்பலாம். இது ஒரு ஃபேக் ஓகேங்களா? லைக் வர வைக்கிறதுக்காக, வியூஸ் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்லாம் எதுவும் சுத்தமாக கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் இதை நம்பி போகலாம் சரிங்களா? இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்தது இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? நம்ம தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சவுதி அரேபியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களோட கண்ட்ரி அதில் காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டிச்சினால் கண்ட்ரி செலக்ட் பண்ணும்போது உங்களோட கண்ட்ரி அதில் காட்டிச்சினால் அந்த கண்ட்ரிலையும் அது கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்து ரீடம் பண்ணி முடித்த பிறகு அப்படி கிடைத்தால் அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவேன். இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இதை எப்படி ஹேக் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அடுத்த இதில் வந்துட்டு நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா? இதோட மட்டும் முடியாது. இந்த பர்கர் இனிமேல் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணுமோ, எப்போல்லாம் சாப்பிடணுமோ நீங்கள் அப்போல்லாம் சாப்பிட்லாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை முதல்ல பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் ரிடம் பண்ணிக்கோங்க. இதை போய்ட்டு ரிடம் பண்ண பிறகு நான் உங்களுக்கு அடுத்த இதை காட்டுவேன் சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வியூஸ்க்கு அப்புறம் நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும். நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைப் ஆனால் தான் எனக்கும் தெரியும். 4 பேருக்கு பார்க்குறாங்க, நான் இதால் வந்துட்டு பயனடைகிறாங்க அப்படிங்கும்போது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா? அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி
இதோட பயனடைங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.